மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வசனங்களை எடுத்துக்கொண்டவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தமா நாம் அந்த வார்த்தைகளை வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? சேர்ந்து ஆயத்தமா இருக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. வெரி குட், சத்தமா வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திபேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். சத்தமா வாசிக்கலாம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவர்கள் அவன் குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற செய்தியின் தலைப்பு, இட் கேன் சேஞ்ச். இது மாற முடியும். இட் கேன் சேஞ்ச். இதுவும் மாற முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவனால் மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். இயேசு இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாக அவர் நடமாடின போது அவருக்கு முன்பாக செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை. இயற்கையிலே சகலவற்றையும் அவர் செய்ய முடிந்தது. மனிதனுடைய வாழ்க்கைகளிலே சகலவற்றையும் அவரால் செய்ய முடிந்தது. மனிதனுடைய இயலாமையிலே அவருடைய வல்லமை அவர் வெளிப்படுத்த முடிந்தது. இதிலே ஒரு அற்புதத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இது யார் என்றால், பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் என்று வாசிக்கிறோம். இந்த குருடர்கள் அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆளுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு உலகத்திலே முழு குருடர்களாக இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர், 36 மில்லியன் பிளைண்ட் பீப்புள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 21.5 பேர் கண்களிலே பாதிக்கப்பட்டவர்களாக, குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. 217 மில்லியன் விஷுவலி இம்பேர்ட், கண்களிலே குறைபாடு உள்ளவர்களாக 21.5 கோடி மக்கள் அவங்க கண்களில் பிரச்சனை உள்ளவர்களாக, குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த கண்களில் குறை உள்ளவர்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமானது, மிகவும் இறக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் இவர்கள் முதலாவது அனுபவிக்கிற பிரச்சனை சொசைட்டல் ஸ்டிக்மா. இவர்களுக்கு வருகிற முதல் பிரச்சனை, சமுதாயத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கீழ்த்தரமான ஒரு அடையாளம். குருடா இருக்கிறவர்களை பார்த்து ஜனங்கள் இரக்கம்தான் படுவாங்களே தவிர அவங்கள மேலா பார்க்க மாட்டாங்க, அவங்கள உன்னதமாக பார்க்க மாட்டாங்க, அவங்கள பார்த்து பரிதாபப்படுவாங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு நிறைய தீங்குகளை கூட செய்வாங்க. அதனால சமுதாயத்தை பெரிய களங்கம் உள்ளவர்களாக இவங்க இருக்கிறாங்க. ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரிகள் ஜெர்மனியை ஆண்ட பொழுது கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை அவங்க கொண்டு போட்டாங்க. அது இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த 60 லட்சம் யூதர்கள் தவிர வேறு 50 லட்சம் மக்களை அவன் திரும்ப கொன்று போட்டான். 50 lakhs கொல்லப்பட்டார்கள். இவங்க எதற்காக கொல்லப்பட்டாங்கன்னு கேட்டா, இவர்கள் சரீரத்தில் சில அங்கவீனம் உள்ளவர்களாக இருந்தாங்க. உதாரணமாக, கை வராது, கால் வராது, நடக்க முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது, கண் பார்வை தெரியல, ரொம்ப வயதானவங்க, வீல் சேர் பவுண்ட்ல இருந்தவங்க, இவங்க எல்லாரையும் அவன் கொண்டு போட்டான். 50 லட்சம் பேரை கொண்டு போட்டான். அதுல ஒரு கூட்டம் அந்த குருடர்கள். ஏன் கொன்று போட்டான்னு கேட்டா, அவன் ஒரு பிலாசபி வச்சிருந்தான். ஒரு பியோர் ஜெர்மன் ரேஸ், ஒரு களங்கம் இல்லாத ஒரு ஜெர்மனிய ஒரு இனத்தை உண்டாக்க வேண்டுமானா அந்த இனத்துக்குள்ள எந்த அங்கவீனமும் எந்த குறைபாடு இருக்கக்கூடாது. குருடானவர்கள்லாம் இந்த சொசைட்டியில பாரமானவர்கள், அவங்களுக்கெல்லாம் சும்மா நம்ம சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம், அவங்க உயிர் வாழறதுக்கு தகுதி இல்லாதவர்கள், ஆகவே அவர்களை கொன்று போடுன்னு சொல்லி 50 லட்சம் பேரை கொன்று போட்டான். இன்றைக்கு ஒருவேளை அவங்க கொல்லப்படாமல் இருந்தாலும் அவங்க கீழ்த்தரமாய் நடத்தப்படுகிறார்கள் என்பது உண்மை. சொசைட்டியில ஒரு ஸ்டிக்மா அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, இந்த குருடர்களுடைய பிரச்சனை, வேதனை என்னன்னு கேட்டா, they are usually separated from the crowd and they endure solitude. அவங்க அநேக முறை மக்களை விட்டு பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது உண்மை. நீங்க பொதுவாக குருடர்களை போய் பார்த்தீங்கன்னா, யார் அவர்கிட்ட பேசவோ பழகவோ நண்பர்களாக மாறவோ அவர்களோடு பந்தங்களையோ உறவுகளையோ கட்டிக்கொள்ளவோ விரும்ப மாட்டாங்க. இந்த ஜனங்க பொதுவாக தனிமையாக தான் உட்காந்துருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் குருடர்கள் இருந்தால் அவங்க தான் கூட்டமாக சேர்ந்து அங்கங்கே போயிட்டு இருப்பாங்களே தவிர அவர்களோடு
விளையாடவோ, பேசவோ, சிரிக்கவோ, அவங்களோட உறவாடவோ யாரும் அவங்கள அண்ட மாட்டாங்க. அவங்க பொதுவாகவே தனிமைப்படுத்தப்படுறாங்க. இது 2வது பெரிய வேதனை. 3வது, குருடர்களுடைய பெரிய வேதனை என்னன்னா, பல விதமான இன்னல்களுக்குள்ள ஆகுறாங்க. அவங்க வாழ்க்கை கசந்து போகிறது. பாருங்க, the stress and the suffering knows no bounds. அவங்களுக்கு வந்து இருக்கிற வேதனைகளை சொல்லி மாறாது. ஏன்னா அவங்க மற்றவர்களைப் போல வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, நிறைய பேர் படிக்க முடியாமல் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக இந்த குருடர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க. அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் அநேகர் பிச்சைக்காரர்களாக தான் இருக்கிறாங்க. மற்றவருடைய இரக்கங்களை விரும்பி நாடி நிற்கிறவங்களா இருப்பாங்க. அதனால நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில், ட்ரெயின்ஸில், நீங்கள் பஸ்ஸஸில், பஸ் ஸ்டாண்ட்ஸில், மார்க்கெட்ஸில், ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த குருடர்கள் வந்து அவங்க வாழ்க்கை வந்து அவங்க எந்த குடும்பத்தில் பிறந்தாங்கன்னு தெரியல, எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வளர்ந்தாங்கன்னு தெரியல, ஆனால் பொதுவாக இவர்கள் நீங்கள் பிச்சை எடுக்கிறவங்கள தான் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. அதுவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு பிரெயில், அவங்களுக்கு காலேஜஸில், ஸ்கூல்ஸில் அட்மிஷன்ஸ்லாம் கொடுத்து, வேலை கூட கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் உண்டாகுது. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரி வசதிகள் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ they were at the mercy of the society. பொதுவாக சமுதாயத்தின் கீழ் மட்டத்தில் இருந்து பாடுபட்ட மக்கள் இவர்கள். இதிலே ஒருவன் தான் பர்த்திமேயு. இவனுக்கு யாராவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டால், என்ன உதவி செய்யணும், பிச்சை தான் போடலாமே தவிர வேற எந்த உதவியும் யாராலும் செய்ய முடியல. ஆனால் இவனுடைய வாழ்க்கையையே முழுவதுமாக இயேசு குணமாக்கி அவனை மாற்றினார். நம்முடைய தேவனால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. இப்போ குருடனை பற்றி நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை நமக்கு சரீரத்தில் இந்த குருட்டுத்தனம் இல்லாவிட்டாலும் நம்ம அநேகர், உண்மையா பார்த்தா அநேகர் இல்லை, எல்லாருமே பல முறை பல சந்தர்ப்பங்களில் குருடர்களைப் போல தான் வாழ்கிறோம் என்பது உண்மை. எப்படி குருடர்களா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, எப்படி குருடர்களுக்கு முன்னால் இருக்கிறது தெரியாதோ, நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அப்படி பார்த்தா நம்ம ஒரு குருடன் தான். நம்முடைய வருகாலம் எப்படி இருக்கும்னு கேட்டா நமக்கு பதில் கிடையாது. நாளை எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. எத்தனையோ முறை நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மழுங்கி, நம்முடைய ஞானம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போய், ஒரு காரியத்துக்கு எப்படி பதில் சொல்றது, எப்படி இந்த பிரச்சனை எதிர்கொள்றது, இதற்கு எப்படி விடை கண்டுபிடிப்பது, இதை எப்படி சமாளிப்பது, எங்கே போவது, எதை செய்வது, யாரை பார்ப்பது, எதை தெரிந்தெடுப்பது தெரியாத குருடர்களைப் போல அநேக வேளை நாம அலைகிற நம்ம வாழ்க்கையின் எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு உண்டு. We get so blinded. I don't know how to handle this. இதை எப்படி பார்க்கறது, எப்படி இதை நடத்துறது, இதை எப்படி கொண்டு போறது தெரியல. ஒண்ணுமே என் கண்ணுக்கு புலப்பட மாட்டேங்குது. சில வேளையில we have this intellectual blindness. அறிவெல்லாம் மட்டுப்பட்டு போய் ஒன்றுமில்லாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். Sometimes we are emotionally blind. எப்படி இதை உணர்வு பூர்வமாக கையாள்வது நமக்கு தெரியல. சில ஸ்பிரிச்சுவலா we are blind. ஆவிக்குரிய ரீதியிலேயும் இதை எப்படி இதை கையாள்வது தெரியல. யாராவது நம்மை நடத்த மாட்டார்களா, யாராவது நமக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அநேக வேளை மற்றவருடைய இரக்கத்திற்காக நாம் நிற்கிறோம். சில வேளை இந்த இருண்ட இடங்களிலே அநேக வேளைகளை நம்ம தடுமாறுகிறோம். நம்முடைய பாதைகள் பிசகுகிறது. இதை சிலர் பயன்படுத்தி கொண்டு நம்ம மிஸ்ட்ரீட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு வழி தெரியல, நமக்கு போக்குவரத்து தெரியல, நமக்கு ஆலோசனை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்மை தவறாக நடத்துகிறவர்களும் அநேகர் இருக்காங்க. நமக்கு தவறான வழிகாட்டுதலை கொடுத்து, தவறான ஆலோசனை கொடுத்து வழி தப்பி போக பண்றவங்களும் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பர்த்திமை இதே போல இருந்தான். வாழ்க்கையின் கீழ் மட்டத்திலே அடைக்கப்பட்டவனாக, வழி தெரியாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையை இயேசு மாற்றினார். பர்த்திமேயுவை இயேசு மாற்ற முடியுமானால் இன்றைக்கு நம்மை அவர் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்க முடியும். இன்னைக்கு விசுவாசிங்க இந்த செய்தி கேட்கும் போது, இட் கேன் சேஞ்ச். என் வாழ்க்கையில இதுவும் மாறும். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க. இதுவும் மாறும், உன் வாழ்க்கை மாறும். ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், இனிமேல் எனக்கு மாற்றமே கிடையாது, இனி எனக்கு வருங்காலம் இல்லை, இனி எதுவுமே நம்புவதற்கு எந்த ஏதுவும் இல்லை, காரணம் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. பாஸ்டர், நீங்க வந்து என் சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க, திஸ் இஸ் நாட் பாசிபிள் பாஸ்டர். எவ்வளவு வருஷம் நான் பார்த்துட்டேன், எவ்வளவு காரியங்களை ட்ரை பண்ணிட்டேன், இது வந்து மாறவே முடியாது. பெரிய பெரிய நிபுணர்கள் சொல்லிட்டாங்க இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இட் கேன் நாட் சேஞ்ச் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது மனிதனால் கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். இட் கேன் சேஞ்ச். இதுவும் மாறும், இதுவும் மாறும். இதையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பர்த்திமேயுடைய வாழ்க்கை மாறவே முடியாது என்று சிறைபிடிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிங்க மாறுச்சு? எப்படி இந்த வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது? இதை நான் உட்கார்ந்த வேதத்தை வாசித்த பொழுது கர்த்தர் இந்த சம்பவத்திலே 3 முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்னை வழிநடத்தினார். முதலாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட
தொடங்கினான். 48ஆம் வசனத்துல இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். 49ஆம் வசனம், அந்த குருடனை அவர்கள் அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானா, ஒரு குருடனாக, பிச்சைக்காரனாக, ஜனங்களுடைய இரக்கத்தை தேடி எதிர்பார்த்து உட்கார்ந்து அடைபட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிறவனாக உங்களுக்கு தெரிந்தாலும், இவனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி பெரிய பிரச்சனையாக முடங்கி போன நிலையில் இருந்தாலும், இவன் முழு வாழ்க்கையும் செயல்படாத நிலையிலே இல்லை என்பதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கண்களிலே பிரச்சனை இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் எல்லாமே பிரச்சனை இல்லை. எல்லாமே பிரச்சனை இல்லை. அவன் வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் இருந்தது. ஒன்றல்ல, பல இருந்தது. நான் வாசித்து ஒவ்வொன்றையும் அழுத்தினேன். ஒன்று, அவனால் கேள்விப்பட முடிந்தது. அப்போ அர்த்தம் என்னன்னா, கண்ணு வேலை செய்யல, ஆனால் எது வேலை செஞ்சது? காதுகள் வேலை செஞ்சது. கண்கள் வேலை செய்யல, ஆனால் எண்ணங்கள் வேலை செய்தது. அவன் சிந்தனையில் எந்த குறைபாடுமே இல்லை. அவன் நல்லா யோசிக்க முடிந்தது. இந்த யோசிச்சவன், காதால கேட்டவன் என்ன செய்தான் என்று சொன்னால், சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டான் என்று போட்டிருக்கு. அப்போ வாய் என்ன செஞ்சிருக்கு? வேலை செஞ்சிருக்கு. வாய் வேலை செஞ்சது மாத்திரம் இல்ல, இயேசு உன்னை கூப்பிடாருப்பான்னு சொன்ன உடனே எழுந்தான்னு போட்டிருக்கு. அப்ப கை கால் வேலை செஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய வேளையில ஒரு பிரச்சனை வந்த உடனே நமக்குள்ள வர்ற உணர்வு என்னன்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா, வாழ்க்கைக்கே ஒரு மூடு மந்திரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடறோம். மொத்தமே கவர் பண்ணிடுறோம். ஒரு பிரச்சனையை வைத்து என்டையர் லைஃபை நம்ம டிஃபைன் பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்பா. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு குறைபாடு, ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தேவன் உனக்கு கொடுத்த இரக்கம் என்னவென்றால், ஒரு பகுதியில் உனக்கு பிரச்சனை இருந்தாலும் மீதமுள்ள எல்லாவற்றிலையும் கர்த்தர் உன்னை வாழ வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு பாதைகளை திறந்திருக்கிறார். அதை நீ பார். இந்த பர்த்திமேயு தன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை காண்பதற்கு அவன் கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு கண்ணு மட்டும்தான் வேலை செய்யல, ஆனா எனக்கு காது நல்லா கேட்குது. ஜனக்கூட்டம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த காதுல சத்தம் விழுந்த உடனே அவன் பாருங்க விசாரிக்கிறான். அப்போ உனக்கு மூளை வேலை செய்யுது. இது வரைக்கும் வந்த கூட்டம் இல்லாத மாதிரி ஒரு புது கூட்டமா தெரியுதே, ஜனங்க நிறைய வர்ற மாதிரி தெரியுதே, நிறைய காலடி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், யார் வந்திருக்கான்னு கேட்கிறான், என்ன நடக்குதுன்னு கேட்கிறான். உடனே ஜனங்க சொல்றாங்க, இயேசு வர்றாரு. அவ்வளவுதான், சத்தம் விட்டான். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமானால், தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நமக்கு இல்லாதது, செயல்படாதது, நடக்காத காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டு, நம்ம அதை பற்றியே நம்ம குறை சொல்லிக்கிட்டு, நாம் அதை பற்றி முறுமுறுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறத நிறுத்திட்டு, கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இதுல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை பார்க்கும்போது நீங்கள் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல இதே சம்பவம் வேற ஒரு கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அதுல பார்ப்பீங்களா, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். 37ஆம் வசனம், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார். திரும்ப என்னோட சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசு என்ன செய்கிறார்? போகிறார். எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் நிற்க வச்சுதானே. இங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கான், பர்த்திமேயு. இயேசு போகிற பாதையில தான் உட்கார்ந்துருக்கிறான். அவன் குருடனா இருக்கிறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு குணமாக வேண்டிய அவசியம், ஒரு தேவை அவனுக்கு இருக்குன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அப்ப இயேசு யார் அறிஞ்சிருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. எல்லாரையும் அறிந்திருந்தார். அது யார் இன்க்ளூடட் கேட்டா பர்த்திமேயு இன்க்ளூடட் தான். எல்லாரையும் அறிந்திருந்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 25ஆம் வசனம், மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கலன்னு. அப்போ எல்லாரையும் அறிஞ்சிருந்தாரு, எல்லாருக்குள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? அப்ப இயேசு விட்ட யாரையும் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய பெயர் தெரியும், அவன் ஊர் தெரியும், அவன் எங்க பிறந்தான், அவன் யாரு, அவனுடைய பிரச்சனை என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ இங்க பர்த்திமேயுடைய இடத்துக்கு, இந்த எரிகோவுக்கு இயேசு வரும்போது, இந்த ஊர்ல பர்த்திமேயுன்னு ஒருத்தர் இருக்கான், குருடனா இருக்கான், பிச்சை எடுத்துட்டு இருக்கான், எல்லாமே அவருக்கு தெரியும். He knows everything. ஆனா வேதம் சொல்லுது, தெரிஞ்சதுனால, இங்க ஒரு தேவை இருக்கிறதுனால இயேசு நிக்கல. இயேசு நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவரே நீங்க நிக்கல? அவன் பாவம், அவனை பார்த்து நின்று நீங்க ஒன்று பேசியிருக்கலாம்ல. நீ ரொம்ப இரக்கம் உள்ளவர், எல்லாத்துக்கும் மேல நீ ரொம்ப வல்லமை உள்ளவர் இல்லையா?
குருடர்களை குணமாக்குகிற வல்லமை இயேசுவுக்கு இருந்தது. உதவி செய்கிற இருதயம் அவருக்கு இருந்தது. நின்றுக்கலாமே, அவனை பார்த்து பேசியிருக்கலாம்ல. ஆனா இயேசு நிக்கல, நடந்து போயிட்டே இருக்கிறார். கேட்குறான், என்னங்க நடக்குன்னா, அவர் கடந்து போறாருப்பா, கடந்து போறாரு. நான் நினைக்கிறேன் இயேசு ஏன் நிக்கல தெரியுமா? இவன் கூப்பிடுற வரைக்கும் அவர் நிக்க போறது கிடையாது. இயேசுக்கு நன்றாய் தெரியும் அவனுடைய குருட்டுத்தனம் அவருக்கு தெரியும். ஆனா இயேசுக்கு இன்னொன்னும் தெரியும், நான் கடந்து போற சத்தம் அவன் காதுல கேட்குது, ஜனத்திரள் சுற்றி இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியுது, நான் வல்லமை உள்ளவர் என்று அவனுக்கு தெரியும். அவன் கூப்பிடுவான், ஆனால் நான் நிற்பேன். அவன் கூப்பிடுவான், ஆனால் நான் நிற்பேன். நம்முடைய தேவன் நமக்கு சிலதெல்லாம் கொஞ்சத்தை தான் தருவாரு. அந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கிறத பார்த்தா தேவன் எல்லாவற்றையும் நிறைவாக்கி விடுவார். ஹல்லேலூயா. நாம் அவரை கூப்பிடணும்னு விரும்புறாரு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்காய் அறிவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும், உனக்கு கேட்குதுப்பா, உன்னால சிந்திக்க முடியும், உன்னால விசாரிக்க முடியும், உன்னால எழும்ப முடியும், சத்தமிட முடியும். அவருக்கு தெரியும். நம்மால் முடிந்ததை நாம் பயன்படுத்தி இயேசுவண்டை சேர நாம தீவிரப்படுவோமானால் முடியாததையும் தேவன் முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு பலவீனப்பட்டவனாய் இருந்தாலும் அவனை சுற்றி இருக்கிற கட்டுகளை அவனை கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் எப்பொழுது ஒரு மனுஷன் விடுதலை பெறுவான் என்றால், முதலாவது குறிப்பு, you have to use the chance in your hand to stop Jesus. இயேசுவை நிறுத்துவதற்கு உனக்கு உள்ள சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை நீ பயன்படுத்த வேண்டும். நீ பயன்படுத்த வேண்டும். நீ பயன்படுத்தாத மட்டும் உனக்கு விடுதலை உண்டாகாது. You have the chance in your hand to stop him. அவரை நிறுத்த உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மனிதன் பாருங்க, காதால கேட்டு மனதில் சிந்தித்து வாயால அவன் என்ன செய்கிறான்னா இயேசுவை கூப்பிடுகிறான். நடந்தது என்னன்னா, இவன் கூப்பிட்ட உடனே எல்லாமே திறக்கல, எல்லாமே நிக்கல. இயேசு முதல் முறை கூப்பிடும் போது நிக்கல. ஒரு பெரிய போராட்டம் வந்து தடை வந்தது. ஆனால் ஆண்டவர் வெயிட் பண்றாரு, இவன் இந்த தடையை தாண்டி இவன் கூப்பிடுவானா? ஏனென்றால் இந்த பத்திமேயு மனுஷரை கூப்பிட்டு அவனுக்கு பழக்கம் உண்டு. யாராவது பக்கத்தில் நடக்கிறத பார்த்தவொடனே கூப்பிடுவான், அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுவான். அப்ப ஜனங்க என்ன செய்வாங்கன்னா இறங்குவாங்க. யாரையும் போய் ஸ்பெசிஃபிக்கா இவன் ரொம்ப சத்தம் போட்டுலாம் கூட மாட்டான். பொதுவாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவான். யார் இருக்காங்கன்னே தெரியாது அவனுக்கு, யார் வந்தாங்கன்னே தெரியாது. ஏதோ நடமாற்ற கால் நட சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு ஒரு ரெகுலரா ஒரு ப்ரேயர் அவன் வச்சிருந்தான். அவன் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தான், ஒரு ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீக்கிங் அவன் வச்சிருந்தான். அதை கேட்பான். ஜனங்க யாராவது வருவாங்க, இறக்கம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இப்போ இயேசு என்ன உனக்கு சொல்ல விரும்பினார்னா, உனக்கு பிச்சை போடுற கும்பல்ல என்னையும் சேர்த்துறாதப்பா. நீ முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடி வர ஆள் கிடையாது. நான் என்னதான் நீ கூப்பிட விரும்புறியா, அல்லது நீ கூப்பிட்ட 1000 பேர்ல நானும் வருவனா? அதை உறுதி செய்ய விரும்புறார். அதனால எந்த மனுஷனையும் பார்த்து இவன் கூப்பிடும் போது தடை பண்ணாத ஒரு தடை, இயேசுவை பார்த்து நசரனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனை கூப்பிட்ட உடனே தடை வந்தது. சத்தம் விடாதே, அமைதியா இருன்னு கூட்டம் சொன்னாங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்தான்னு கேட்டா, இவ்வளவு பிரச்சனை, சந்தடி, தடை வந்த போது அந்த தடைகளை கண்டு துவண்டு போகாம அதிகமாய் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டான். நீங்கள் மார்க் 10:49 வாசிக்கும் போது அந்த வசனம் ஆரம்பிக்கிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படி சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசு என்ன செய்தார்? நின்றார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாம கூப்பிடுகிற சத்தத்திற்கு இயேசு நிற்பார். ஆனால் சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர் நிற்கணும் நம்ம பக்கத்துல. இன்னைக்கு நம்ம நிறைய வேளையில எப்படி எதிர்பார்த்துட்டு வர்றோம் ஒரு சர்ச்சுக்குன்னு கேட்டா, என் நிலைமை இயேசுக்கு தெரியும், அவரா வந்து பிச்சை போட்டு போனா போட்டோம், அவரா வந்து உதவி செஞ்சுட்டு போனா போதும், அவரெல்லாம் அப்படி வரமாட்டார். அப்படி ஒருபோதும் அவர் வருகிறவர் அல்ல. அவர் கடந்து போவார். அவருடைய பிரசன்னத்தை உன் அருகிலே தருவார். அவருடைய சத்தம் கேட்கும்படி செய்வார். ஆனால் நீ கூப்பிடுகிற வரைக்கும் அவர் நிற்க போகிறதில்லை. நீ கூப்பிடுகிற வரைக்கும் நிற்க போகிறதில்லை. எப்படி கூப்பிடணும்னு கேட்டா, வழக்கம் போல கூப்பிடுகிறது அல்ல. மனிதன் எல்லாரையும் பார்த்து கூப்பிடுற சத்தம் அல்ல. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ தேவனை தேடுவாயானால் உனக்காய் நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நாம வந்து இந்த மாதிரி நிற்க வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆண்டவரை கூப்பிடுறது இல்லை. சும்மா கூப்பிட்டு பார்ப்போம், வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம் அப்படின்னு நிற்கிறோம். ஆனா நிற்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோமா? நிற்க வைக்கணும். என் ஆண்டவரை நான் நிற்கிற வரைக்கும் நான் கூப்பிடுவேன், நான் சத்தம் இடுவேன் என்று சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கோம்? கடந்த வாரம்
நாங்கள் குடும்பமாக விஜயவாடா போயிருந்தோம். அங்கே நம்முடைய கிளை சபை போதகருடைய மகளுடைய கல்யாணம் நடந்தது. அதை நடத்துவதற்காக நான் போயிருந்தேன். அப்போ என் மகன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் ட்ரெயினில் போய். பொதுவாக காரில் தான் ட்ராவல் பண்ணுறது. அப்போது ட்ரெயினில் ரொம்ப வருஷம் கழிச்சு போன உடனே நிறைய காரியங்கள் அவனுக்கு புதுசாக இருந்துச்சு. அப்போ உன கேட்டுட்டு இருந்தேன், இது என்ன கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த ரெட் கலரில் ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், எமர்ஜென்சி ஏதாவது வந்தால் இழுத்தா அதை நிற்கும் அப்படின்னு சொன்னேன். கேட்டுக்கிட்டான். திருப்பி வர்ற வழியில் அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் வரும். வந்துட்டு இருக்கும்போது அந்த வந்தே பாரத் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷனில் நிற்கிது. ஆனால் கடைசியாக சென்னைக்கு முன்னாடி நிற்கிறது வந்து ரேணிகுண்டாவில் வந்து நிற்கும். ரேணிகுண்டா விட்டால் நேராக சென்னை சென்ட்ரல் தான், நடுவில் ஸ்டாப்பே கிடையாது. அப்போ ஆவடி வழியாக தான் அந்த ட்ரெயின் போகுது. அப்போ நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், பெரம்பூரில் ஒரு ஸ்டாப் போட்டால் நல்லா இருந்திருக்கும், நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ என் மகன் சொன்னான், ஆவடியில் நிற்காதான்னு கேட்டான். ஆவடி தானே தாண்டி போகிறோம், நிற்காதான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நிற்காதுப்பா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அந்த டிடிகிட்ட கேளுங்க, அவர்கிட்ட சொன்னால் நம்மளை நிறுத்தி இறக்கி விட்டுருவாருன்னா. அப்படிலாம் நிறுத்த விட மாட்டாங்க ட்ரெயினை, நமக்கெல்லாம் நிற்காது. இல்லை டேடி நீங்கள் கேளுங்க, அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. அப்போ சொன்னால் தான் இருக்குல்ல, செயின் இருக்குல்ல, என்ன பண்ணலாம், இழுத்தீங்கன்னா என்ன பண்ணும், வண்டி நின்று. நான் சொன்னேன், இழுத்தா வண்டி நிற்கும், அதுக்கப்புறம் நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க, அதனால என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாதுன்னு. இப்போ கருத்து என்னன்னு கேட்டா, வண்டியை நிறுத்த முடியாமலாம் இல்லை, இத்தனை 1000 பேரை இழுத்துட்டு போற ஒரு வண்டியை கூட உண்மையா முயற்சி செய்தா என்ன பண்ணலாம், நிறுத்தலாம். உலகத்துக்கே ரட்சகராக இருக்கிற ஆண்டவரை சுற்றி 1000 பேரும் கோடி பேர் இருந்தாலும் இழுக்கணும்னு நினைச்சு ஒருத்தர் சத்தம் போட்டா அவர் நிற்பார், அவர் நிற்பார். நீ கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் மனுஷனிட்ட பேசுறது போல சாதாரணமா பேசிக் கொண்டிருப்போம், ஆனால் அவர் நிற்க போகிறது இல்லை. ஏனென்றால் அவர் மனுஷன் அல்ல. உன்னுடைய இருதயம் எவ்வளவு ஏங்குகிறது அவரை பார்த்து. ஆண்டவரே, நீர் எனக்கு நிச்சயமாய் வேண்டும், நீர் நிச்சயமாய் எனக்கு வேண்டும், நிற்க வேண்டும் ஆண்டவரே. நீங்க கடந்து போயிடக்கூடாது என்னை விட்டு. இந்த வாய்ப்பை நான் இழந்துடக்கூடாது, இந்த சந்தர்ப்பத்தை நான் இழந்துடக்கூடாது. நிச்சயமாய் நீர் எனக்கு செயல்படுவீர் என்று விசுவாசிப்பேன். ஆனால் நீர் நிற்க வேண்டும், நீ நிற்க வேண்டும். இன்னைக்கு அநேக வேளை நம்முடைய ஜெப அறைகள் போராட்ட அறைகளாக தேவனை வருந்தி கேட்போமானால் நிச்சயமாய் வருவார். எம்மாவூர் சீஷர்களை இயேசு சந்தித்தார். உயிர் தெழுந்த இயேசுவாக அவர்களோடு நடந்து போய் கொண்டிருக்கிறார். இயேசுதான் என்று அறியாமலே அவங்க இயேசுவோட நடந்து வர்றாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது, கிராமம் பக்கத்துல வரும்போது, இயேசு அப்புறம் போகிறவர் போல, வேறு வழியாய் போகிறவர் போல தென்பட்டார். வேதம் உடனே சொல்லுகிறது, இந்த 2 சீஷர்களும் இயேசுவை தங்களோடு தங்கி இருக்கும்படி, தங்களோடு போஜனம் செய்யும்படி என்ன செய்தாங்க, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வேதம் சொல்லுது, அவர்களோடு போனார், வருந்தி கேட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நாம இப்படி தேவனை கேட்டிருக்கிறோம்? நம்ம நிறைய வேளையில 1000 பேர்ட்ட நம்ம தேவைகளை சொல்றது போல தேவனடி சொல்லிட்டு கிடைச்சா கிடைக்கணும், கிடைக்காட்டி போகட்டும் எழுப்பி போறோம். இன்னைக்கு நிறைய வேளை மனிதனை போய் நம்ம அன்றது போல தேவனை அண்டி, ஏதோ நம்ம கேட்டும் கேட்காமலும் சொல்லியும் சொல்லாமலும் எதையுமே நம்ம உண்மை இருதயத்தை ஊற்றி கர்த்தர்ட்ட கேட்காம ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுப்பி போறோம். ஆனா கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு நிக்க போறது இல்லை, அவர் கடந்து போயிடுவார், அவர் கடந்து போவார். நீ வெறுமனே மனிதனை கூப்பிடுவது போல கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, நீ இன்னும் அதிகமாய் தடையை தாண்டி நீ தேவனை நோக்கி கேட்கும் போது அவர் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வரும்போதும், சபைக்கு வரும்போதும், நம்முடைய ஜெப அறைகளுக்குள்ள போகும்போதும் ஏதோ ஒரு வழக்கத்தின்படி, ஒரு சடங்காச்சாரத்தின்படி நம்ம காரியங்களை நிறைவேற்றி விட்டு கர்த்தர் ஏதாவது பெற்று போயிடலாம் நம்ம நினைக்கிறோம். சில பேர் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், கேட்டு பார்க்கலாம், கிடைச்சா கிடைக்கட்டும். அப்படி இல்லை. நீ உண்மையாய் அவரை தேடுவாயானால் அவர் உனக்கு பலன் அளிக்கிறவராயிருப்பார். உன் இருதயத்தை ஊற்றி நீ கேட்பாயானால் உனக்காக சர்வ வல்லவர் நிற்பார், உனக்காக நிற்பார். இன்னைக்கு காலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் நிற்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது இல்லை. அவர் நிற்க வேண்டும், என் அருகில் வந்து நிற்க வேண்டும், அவரை நிற்க வைக்க வேண்டும். நான் நிற்க வைக்கும் வரைக்கும் எத்தனை தடை வந்தாலும் சரி, நான் இன்னும் உரத்த சத்தமாய் அவரை கூப்பிடுவேன். எத்தனை பேர் எனக்கு எதிர்த்து வரலாம், ஆண்டவரே நான் உம்மை நான் அண்டிக் கொள்வேன், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை போக விட மாட்டேன் என்று யாக்கோபு ஜெபித்தது போல உம்மை நான் நிச்சயமாய் நான் பார்க்காமல் நான் போகக்கூடாது. ஆண்டவர் நம்ம வந்து சும்மா ஒரு கிரௌட்ல வந்து கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு அப்படி போறவங்களை கர்த்தர் வந்து கண்டுகொள்றது இல்லை. இதை பல முறை வேதத்தில் நம்ம படிக்கலாம், பல முறை நீங்க படிக்கலாம். நீங்கள் அந்த திமிர்வாதக்காரன் 38 வருஷமாக அந்த குளத்தண்டையில் உட்கார்ந்துருக்கதை பார்க்குறோம். அங்க எத்தனையோ பேர் சுகவீனமானவங்க இருக்கிறாங்க. ஆனா இயேசு இந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் போனார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த மனுஷன் வந்து அவர் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புற? ஆமாண்டவரே நான் சுகமாக விரும்புறேன். உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்றான், 38 வருஷமா உட்கார்ந்துருக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் தண்ணீர் வந்து கலக்கப்படும் போது நான் போகலாம்னு நினைக்கும் போது வேறு ஒருவன் எனக்கு முன்னால் என்ன பண்ணுகிறான், போய் விடுகிறான், என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ அர்த்தம் என்னன்னா, 38 times he has tried. 38 முறை அவன் முயற்சி செய்திருக்கிறான். ஏதோ ட்ரை பண்ணேன், பார்த்தேன், வரல, போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போகல.
மற்றவங்க அப்படி வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு மனுஷன் தான் 38 times he kept on seeking the Lord. தேவனை திரும்ப திரும்ப தேடினான், எப்படியாவது எனக்கு அற்புதம் செய்வா. விட்டா முயற்சியோட போனான் பாருங்க. அத்தனை 1000 பேர் அந்த குளத்துல உட்கார்ந்தாலும் அவனை மட்டும் போய் சந்தித்து எழுந்திருக்கும்படி கர்த்தர் சொன்னார். இதே எரிகோவுல இன்னொரு அற்புதம் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது. அது வந்து சகேயு என்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷனை பற்றி வாசிக்கிறவன் குள்ளமானவன். நீங்க அந்த சம்பவத்தை போய் படித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த குள்ளமான சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்பினான். அவன் விரும்பினான் இயேசுவை பார்க்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா குள்ளமா இருக்கிறான். இந்த குள்ளமா இருக்கிறது ஒரு பெரிய தடை. ஏன்னா இவனுக்கு முன்னால உயரமா இருக்கிறவங்களாம் இயேசுவை மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். எல்லாம் திரும்ப சொல்லுங்க, என்ன செய்தான்? வகை தேடினான். அப்ப he tried. எப்படியாவது உள்ள நுழைஞ்சு போலான்னா வகை தேடினா கூட அவரை பார்க்க முடியல. வகை தேடினது அவன் வாழ்க்கையில தோற்று போன போது உடனே என்ன செய்தான் தெரியுமா? வேதம் சொல்லுது, கூட்டத்திற்கு முன்னாக ஓடினான். இது 2வது முயற்சி பண்றான். அப்படி ஓடினாலும் இவனுக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடுறாங்க போல இருக்கு. இவனால இயேசுவை பார்க்க முடியல. ஒரு ஆயக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான், வகை தேடியும் கிடைக்கல, கூட்டத்துக்கு முன்னால ஓடியும் கிடைக்கல. உடனே சரி போலாம் வீட்டுக்குன்னு கிளம்பி போல காட்டத்தி மரத்து மேல ஏறிட்டான். குள்ளமா இருக்கவங்க மரம் மேல ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் மரத்து மேல போய் ஏறுறது பெரிய அவமானம். அதுவும் ஆயக்காரருடைய தலைவனா இருந்தவன் எந்த அளவுக்கு இயேசுவை பார்க்காம வீட்டுக்கு போக கூடாதுன்னு நம்ம நினைச்சான்னா, என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இது ஒண்ணுதான் நம்மளால முடியும், இதையா ட்ரை பண்ணுவோன்ட்டு மேல ஏறிட்டாங்க. வேதம் சொல்லுது, அவ்வளவு கூட்டம் பேர் அங்க இருக்கிறாங்க. யாரை பார்த்தும் இயேசு வந்து வீட்டுக்கு வர்றேன்னு சொல்ல, இவனை பார்த்து நிக்கிறார். நின்றுட்டு சொல்றாரு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டிய. ஏன்பா அப்படி சொன்னார் அவனை பார்த்து? ஏனென்றால் ஏதோ ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், வராட்டி கிடைச்சா கிடைக்கணும், கிடைக்காட்டி போகலாம் அப்படின்னு எழுப்பி போறவனை பார்த்து கர்த்தர் இன்ட்ரெஸ்டடா இல்ல. இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். He gives the same opportunity to everybody. அன்றைக்கு எரிகோவிலே கடந்து வரும்போது அந்த இடத்துல நடந்த அத்தனை கூட்டம் பேரும் வந்து அவருடைய அற்புதத்தை பெற முடியும். ஆனா யார் தான் பெற முடியும்னு கேட்டா, உண்மையா அவரை தேடுறவங்க. அன்றைக்கு எவேருவனுடைய வீட்டுல நடந்த மரணத்தை சுகமாக்கும்படி, குணமாக்கும்படி அல்லது எழுப்பும்படி கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வழியில 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில் நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி தவண்டு வந்து இயேசுவை என்ன செய்தாள்? தொட்டாள். அப்பனா நடந்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நூற்றுக்கணக்கான பேர் அவரை நெருக்கிட்டு நடந்து வரும்போது ஒரு பெண் தவண்டு வந்து அவர் வஸ்திரத்தை தொடணுன்றது வந்து இட்ஸ் a desperate move. அதாவது இதுக்கு மேல எனக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்ற லெவல்ல அவரை தொட்டால் ஒழிய நான் போக முடியாது, நான் கண்டிப்பா தொட்டு ஆகணும். அந்த ஒரு மனப்பூர்வமான தேடுதல் பாருங்க இயேசுவை நிக்க வச்சது. உடனே நின்று கேட்டாரு, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது? சுற்றி இருக்கவங்க சொல்றாங்க, எல்லாம் நெருக்கிட்டு இருக்கோம், என்ன ஆண்டவரே? எனக்கு தெரியும்பா, எல்லாரும் வந்து கூட்டமா வந்து நெருக்குனாங்க. ஆனா ஒரு பொண்ணு இன்னைக்கு சுகமாக நான் போகக்கூடாதுன்னு கண்ணீரோடு என்னை தொட்டா. அவளுக்கு நான் சுகம் கொடுக்காம போக மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, அந்த ஜன பொழுது அவள் ஆண்டவரோட வல்லமை அனுபவித்தாள். She received it. ஏராளமான சம்பவங்களை நான் பைபிள்ல சொல்ல முடியும். ஒரு முறை இயேசு ஒரு விருந்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசுவையும் 1000ல் ஒருத்தரா ட்ரீட் பண்றாங்க. வேதம் சொல்லுது, இவருக்கு காலையும் கழுவலையா, இவருக்கு தலைக்கு எண்ணெயும் அபிஷேகம் பண்ணலையா, இவருக்கு முத்தமும் கொடுக்கலையா, அவர் அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. ஏதோ வந்தாரு போனார், ஏதோ வந்தார், மீட்டிங் நடத்த வந்தாரு, ஏதோ ஒரு தீர்க்கதரிசி, சாப்பிட்டு போட்டோம் பாவம், நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தோம் ஒரு கணக்கில் கூப்பிடலாம் அப்படின்னு அவரை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு, அவர் கொஞ்சம் கூட பெருசா அவரை வந்து நினைக்காம, அவரை மகிமைப்படுத்தாம, கனப்படுத்தாம அவரை பாட்ட உட்கார வச்சு அவருக்கு இவங்க எல்லாருக்கும் செய்யறது போல சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. ஆனா அதே இடத்துல ஒரு பெண் வருகிறாள். அவள் இயேசுவை சாதாரணமானவராக பார்க்கவில்லை. அவள் எப்படி பார்த்தாள்னு கேட்டா, தனக்கு கையில இருந்த விலையேற பெற்ற நளதம் என்னும் பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைத்து அவருடைய பாதங்களை முத்தமிட்டு கண்ணீர் விட்டு அழுதாள் பாருங்க. அதுல முடிவு என்னன்னா, உன் பாவங்கள் அநேகம், ஆனால் அது மன்னிக்கப்பட்டது. நீ போ. நீங்க இது எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. நீங்க நிறைய பேர் ஆண்டவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில பார்க்கிறதற்கு, நடக்காதவைகள் நடப்பதற்கு நம்ம நினைக்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமா உட்காந்து ஏதோ சொல்றாங்க கேட்டுட்டு, ஏதோ கேட்டு பார்க்கலாம், சொல்லி பார்க்கலாம், சும்மா ஜெபம் பண்ணி பார்க்கலாம், ஏதோ வாயில வந்து மனப்பாடமான 2 ஜெபத்தை சொல்லிட்டு நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், எழும்பி போலான்னா அவர் உனக்காக நிற்க போகிறது இல்லை. He is not going to stop for the casual seeker. ஒரு சாதாரணமாக மேலோட்டமாக தேவனை எப்படிப்பட்டவரோன்னு பார்த்துட்டு போக விரும்புறவங்களுக்கு அவர் நிற்க போறது இல்லை. அவரை உண்மையாய் நீ தேடுகிறாயா? அவரை நிற்க பண்ற வரைக்கும் நான் விட மாட்டேன், நீ உறுதியாய் பிடிக்கிறாயா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கூட்டம் அதிகம். அநேகர் முண்டி அடித்துக் கொண்டு வருகிறாங்க. எதுக்கு வர்றாங்க தெரியுமா? ஜஸ்ட் ஹேவ் an experience. நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் ஒரு ஆராதனைக்கு போனேன், நானும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அவ்வளவுதான். பட் they don't want Jesus to stop for them.
அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, என் நிலைமை தான் இயேசுக்கு தெரியும்ல, அவர் வந்து என்னை பார்த்துட்டு போட்டோம், என்ன வந்து சுகமாக்கிட்டு போட்டோம், எனக்கு உதவி செஞ்சுட்டு போட்டோம். இயேசு அப்படி வரப்போகிறது இல்லை. Are you willing to stop him this morning? அவரை நிறுத்துவதற்கு நீ கதற ஆயத்தமா? இன்னைக்கு சில நம்முடைய வாழ்க்கையில் சில பயங்கரமான போராட்டங்களை சிக்கியிருப்போம். ஆனால் அவ்வளவு அழுத்தத்தின் நடுவிலையும் நம்முடைய இருதயம் உடைந்து கர்த்தர்ட்ட நம்ம திரும்புறதில்லை. சும்மா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறோம். இல்லை, அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிப்பார். இன்றைக்கு காலையிலே உண்மையாய் நீ கதறுவாயானால் இன்றைக்கு அவருடைய மகிமையை நீ காண்பாய். I tell you, this opportunity is not going to stay for long. இயேசு நிற்க போகிறதில்லை, கடந்து போக போகிறார். உன்னை பற்றி முழுவதும் அறிந்திருந்தாலும் அவர் உனக்காக நிற்க போகிறதில்லை, அவர் கடந்து போகிறார். அவர் கடந்து போகிற வேளையில், ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து உம்மை நோக்கி கதறுவேன் ஐயா, என்னை கடந்து போயிடாதீங்க, என்னை கடந்து போயிடாதீங்க, என்னை ஆசீர்வதிக்காம என்னை கடந்து போயிடாதீங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு கரம், உங்களுடைய கரம் என் மேல் நீட்டப்படணும், என்னை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கணும், என்னை விடுதலை ஆக்கணும், என் வாழ்க்கை மாறணும் என்று நீ கதறுதலோடு வருவாய். ஆனால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், அவருடைய மகிமை நீ காணாமல் போகவே மாட்டாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டத்தில் எத்தனை பேர் இந்த கதறுதலோடு வந்திருக்கிறீங்க? அல்லது சும்மா ஒரு சர்வீஸ் ரெகுலராக ஒரு ஆவரேஜான ஒரு அட்டெண்டராக நாங்கள் வந்து உட்காந்துட்டு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எப்போ முடியும் எழுப்பி போகலான்னா நீங்கள் வருவீங்க போவீங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் மாற போகிறதில்ல. ஆனால் உண்மையான இருதயத்தோடு கதறலோடு அவரை தேடுவோமானால் அவருடைய வல்லமை நம் வாழ்க்கையில் அனுபவிப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. பர்த்திமேயு சொல்லல, ஒருவேளை இன்னைக்கு போயிட்டாரு, பரவாயில்ல, நாளைக்கு வரட்டும், இன்னொரு முறை பார்க்கலாம், வேற ஒரு நாள் வரட்டும், இன்னொரு நல்ல சமயம் வாய்க்கும் போது நான் கூப்பிடலாம், ஃபர்ஸ்ட் டைம் கூடும்போது நின்னாருன்னா பார்க்கலாம், இன்னொரு முறை ட்ரை பண்ணுவோம், அவர் இன்னைக்கு பிஸியாக இருக்கார் போல இருக்கு. அதெல்லாம் கிடையாது. பார்க்காம போக மாட்டேன். அவருடைய தொடுதல் அனுபவிக்காம நான் போக மாட்டேன். அவருடைய அற்புதத்தை அனுபவிக்காம போக மாட்டேன். I want the touch of God. I want him to change my life. I have no other source. I have no other way. He is my only way. அன்றைக்கு அவன் தீர்மானம் எடுத்துட்டான், இனிமேல் நான் பிச்சை எடுக்க போறதில்லை, இனிமேல் நான் குருடனா இருக்க போறதில்லை, இன்றைக்கு நான் ஒரு அற்புதம் பார்க்காம நான் போக போறதில்லை. ஒரு தீர்மானம் எடுத்துட்டான் அவன் வாழ்க்கையில். I have no other alternatives, no other options left for me. It is only Jesus. அவரை அல்லாமல் எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாதுன்னு அவன் தீர்மானம் எடுத்தான். தேவன் அவன் விசுவாசத்தை கனம் பண்ணினா, தேவன் அவன் விசுவாசத்தை கனம் பண்ணினா, அன்றைக்கு அவன் வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The chance to stop Jesus is just going past us. இயேசுவை நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நம்மை கடந்து போகிறது. நிறுத்த போகிறீர்களா? வேடிக்கை பார்க்க போகிறீர்களா? நிறுத்த போகிறீர்களா? அமர்ந்து அவராக உங்களிடத்தில் வர வேண்டும் என்று காத்திருக்க போகிறீர்களா? இல்லை. இன்றைக்கு கதறுவேன் ஆண்டவரே. இன்றைக்கு காலையிலே உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறேன். நீ கதறுவாய் ஆனால் உன் கதவுகள் திறக்கப்படும். நீ கதறுவாய் ஆனால் உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. திறக்கப்பட முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. உன் வாழ்க்கையிலே மாற்ற முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. நீ எந்த தாகத்தோடு நீ வந்திருக்கிறாய்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களை தேவன் திருப்தியாக்குகிறவர். உண்மையா நீ தாகமா இருக்கிறாயா? Do you know your situation where you are? Or you want to just survive and just go on with your life? உண்மையாகவே மாற வேண்டும் என்ற தாகம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது இருக்கிறபடி அப்படியே சமாளித்து கொண்டு போகலாம் என்ற நிலைக்கு வந்துட்டீங்களா? இல்ல ஆண்டவரே, உம்மை பார்க்காம நான் போக மாட்டேன். இன்னைக்கு உம்மை நான் சந்திச்சே ஆகணும். இன்னைக்கு உங்களுடைய கரம் எல்லாம் நான் இங்கிருந்து போக மாட்டேன். எனக்கு ஒரு பதில் வேண்டும்ப்பா. எனக்கு வேற வழி தெரியல. உண்மை இல்லாமல் எனக்கு வேறு ஒரு ஆதரவு இந்த உலகத்தில் இல்லப்பா. நீங்க எனக்கு செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு என்ன சந்திக்கணும், என்ன தொடணும், என் வாழ்க்கையை நீங்க மாற்றணும். என் லைஃப் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, எனக்கு எங்க போகணும்னு தெரியல, என்ன யோசிக்கணும்னு தெரியல. ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். உண்மை நான் கண்டிப்பா சந்திக்கணும். ஆண்டவரே, நான் ஓடணும், நான் ஓடுறேன், நான் எழும்பணும்னா எழும்புறேன், ஏறணும்னா ஏறுறேன், சத்தம் விடுறா சத்தம் விடுறேன், இன்னும் உரத்த சத்தமா கூப்பிட கூப்பிடுறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க நிக்கணும் எனக்காக. என்னை கடந்து போயிடக்கூடாது. You should not pass me, Lord. என்னை கடந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த நிலைமை அப்படியே இருக்கக்கூடாது. இதில் ஒரு மாற்றம் வரணும். உன்னுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி நீ கதறுமானால் எந்த நிலையில் இருக்கிற உன்னையும் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த நிலையில் இருக்கிற உன்னையும் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி வலக்கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நோக்கி பாருன்னு கேளுங்க. என்னை நோக்கி பாருப்பா. You know my situation, Lord. Lord, I cry out to you this morning. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கதறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறதப்பா. நான் ஏதோ வந்து கூட்டத்தோடு போய் விடுகிற ஒருவருக்கு வேடிக்கை பார்க்க நான் வரல. I want your touch this morning. என் வாழ்க்கையில குறைவு நீங்க வேண்டும்பா. என் வாழ்க்கையில குறைவு நீங்க வேண்டும். Lord, I want you to touch me today. I want you to touch me today. இன்னைக்கு நீங்க எனக்காக நிக்கணும் ஆண்டவரே. எனக்காக நீங்க நிக்கணும் ஆண்டவரே. நீங்க நிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே.
நீங்க கண்டிப்பா நிக்கணும். You have to stop for me. You have to stop for me. Hallelujah. அவர் கடந்து போய்க்கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் நின்றார். கர்த்தர் நின்றார். கர்த்தர் நின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நின்றார். உங்களுக்கு நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன், நீங்க உண்மையாகவே with your whole heart if you seek him, அவரை முழு இருதயத்தோடு நீ தேடுவாயானால் நிச்சயமாய் கண்டுபிடிப்பாய். நீ வெறுமையாய் நீ திரும்பி போகவே மாட்டாய். நீ வெறுமையாய் திரும்பி போகவே மாட்டாய். நீ உண்மையாய் அவரை தேடுவாயானாய் அவரை கண்டுபிடிப்பாய். அவருடைய அற்புதங்களை நீங்க பார்க்காம போக மாட்டீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த சம்பவத்துல, இயேசு இவனுடைய உரத்த சத்தமான சத்தத்தை கேட்டு நின்னுட்டாருன்னு பார்க்கிறோம். நின்னவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, அவனை அழைத்து வாருங்கன்னு சொன்னார். இப்ப நடந்தது என்னன்னு பாருங்க. நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 49ஆம் வசனம் பாருங்க, மார்க் 10:49. அவனை அழைத்து வர சொன்ன பொழுது எவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? சத்தமிடாதே அமைதியா இருந்தாங்க பாருங்க. அதே அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம உண்மையா கர்த்தரை தேடி நம்முடைய பிரச்சனைகளின் நடுவுல, தேவையின் நடுவுல, இயேசு அல்லாமல் எனக்கு விடை இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, எனக்கு ஒரு கதி இல்லைன்னு அவர் பாதத்துல நம்ம விழுவோமானா, அவர் நின்னுட்டார்னு வச்சிருங்களேன், நடக்க போற முதல் மாற்றம் என்னன்னா, இது வரைக்கும் நம்முடைய குறைவையும் நம்முடைய பிரச்சனைகளையும் பார்த்து கேவலமா பேசி நம்மை அடக்கி நம்மை ஆளுகை செய்திருந்த மக்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு மாற்றம் உண்டாகும். அங்க நடக்குது பாருங்க. இவன் கத்துற கத்து இயேசுவை நிறுத்திச்சு பாருங்க. அவ்வளவுதான். ஜனங்களே மாறிட்டாங்க. ஜனங்கள் மாறிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் சத்தம் போடாதுன்னு சொன்னவங்க அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க. வாப்பான்னு கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, சார் அழைச்சிட்டு வானா, இவன் சொல்றான் பாருங்க, திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். நான் சொல்லுவேன், அவர் நிற்பாரானால் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றிடுவார். இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க கதறுகிற கதறல்ல, அவர் நின்று மட்டும் விடுவாரானால் உனக்கு எதிர்த்து நின்றவர்களையும் கர்த்தர் உன் பட்சமாய் திருப்புவார். சூழ்நிலைகளை அப்படியே தலைகளாய் மாற்றுவார். இங்க இவ்வளவு நேரம் அவனை சத்தம் போடாத, அமைதியாயிரு அமைதியாருன்னு ஒரு பிச்சைக்காரனை போல நடத்திட்டு இருந்தவங்க இப்ப சொல்றாங்க, தைரியமாயிரு, தைரியமாயிரு, எழும்பு, கூப்பிடுறாரு. When Jesus stops, he changes the situation. முழு சூழ்நிலையை மாற்றுறாரு. மக்கள் அவனை பார்த்த விதமே மாறிவிட்டது. இது எப்ப நடக்கும் தெரியுமா? You have to use the chance. You have to use the chance. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நீ அறிந்து நீ செயல் ஆற்றுவாயானால் கர்த்தர் நிற்பார். கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையை மாத்திரமல்ல, உன் சூழ்நிலைகளையே மாற்றுவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வந்தவங்க, எதிர்த்து நின்றவங்க, தடை பேசினவங்க, உனக்கு விரோதமாய் குறை பேசினவங்க, உன்னை அடக்கினவங்க அப்படியே மாறி உனக்கு ஏற்ற விதமா பேச ஆரம்பிப்பாங்க. That's what happened. உன்னை கூப்பிடுறாருப்பா, திடன்கொள், எழும்பு, எழும்பு. நம்ம நிறைய வேளையில மக்களையே பார்த்து, மக்களையே கூப்பிட்டு, மக்கள் மேலேயே சார்ந்து 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 பழகிட்டோம். ஆனா உதவி வரும் கண்மலை நீ நோக்கி பார்ப்பாயானால் அவரை நோக்கி பார்த்த முகங்களுக்கு அவர் பிரகாசத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப மக்கள் புரிஞ்சுப்பாங்க, உண்மையாகவே இவன் மேல் தேவ தயவு இறங்க போகிறாரு. Because he's so desperate. He's so desperate. So many times we give up. We give up seeking the Lord when we have asked him casually and there's no reply. தேவனை நாம் ஒரு சாதாரண நிலையில கூப்பிட்டு அவர்கிட்ட எந்த பதில் வரலன்னு நம்ம அப்படியே அமைதியாயிரும். இனிமேல் கர்த்தர் கேட்க மாட்டாரு. கேட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கல, அவ்வளோதான். இல்லை, இன்னும் துதிப்பேன், இன்னும் கேட்பேன், இன்னும் சத்தம் விடுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அவர் உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். I have no other option. ஹல்லேலூயா. இயேசு என்கிட்ட சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு உடனே வேற ஒருத்தர் நான் திரும்ப போறதில்ல. அவரை அன்றி எனக்கு வேற ஆதரவில்லை. அவர் தான் எனக்கு எல்லாம். நீங்க அப்படி அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிச்சுவேஷனை தொடர்றதுக்கு முன்னால சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்காய் மாற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய தயவு உண்டாகும். ஜனங்களுடைய பார்வையே மாறும். They'll become so favorable. எதிர்த்து நின்றவர்கள் தடைகளை நீக்கி உனக்கு உதவி செய்ய நிற்பார்கள். The chance to stop Jesus. Are you going to use it? Are you going to use it? கடந்து போனது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்தவர். கடந்து போனவர் யார் தெரியுமா? அவர் ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல பெயர் சொல்லி அழைக்கிறவர். கடந்து போகிறவர் யார் தெரியுமா? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். கடந்து போகிறவர் யார் தெரியுமா? உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் இங்கே இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
Don't treat him casually. Don't treat him casually. அவரை சாதாரணமாக நீ பார்க்காதே, சாதாரணமாக அவரை அணுகாதே. ஏதோ ஒரு மனிதன் பிச்சை கேட்டது போல, உதவி கேட்டது போல அவரிடத்தில் போவாயானால் அவர் திரும்ப போகிறதில்லை. ஏன்னா அவர் மனுஷன் அல்ல, அவர் மனுப்புத்திரன் அல்ல, அவர் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். அவரை சர்வ வல்லமை உள்ளவராக நம்ம பார்க்கிற வரைக்கும் அவர் கிரியை செய்ய போகிறதில்லை. லார்ட், ஐ பிலீவ் யூ லார்ட். என் வாழ்க்கையில இத்தனை ஆயிரம் பேரை நான் இந்த பாதையில நடந்து வர சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். ஆனா உம்முடைய சத்தம் போல ஒரு சத்தம் இந்த உலகத்தில் இல்லை. உம்மை போல ஒருவரும் இல்லை. நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். உம்மை நான் தேடுவேன், உம்மை நோக்கி கதறுவேன். நீர் திரும்பி நிற்கிற வரைக்கும் கூப்பிடுவேன் ஆண்டவரே. நான் கூப்பிட்டு கொண்டே இருப்பேன். ஆனா மறந்துடாதீங்க, அவரை உண்மையாய் தேடும்போது கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. நின்று காரியங்களை மாற்றுவார்.